புதன்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நேற்று நவம்பர் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டாக முதல்ல பார்த்துலாம். சென்செக்ஸ் 335 புள்ளி அதிகரித்து 83,871 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 120 புள்ளி அதிகரித்து 25,694 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 200 புள்ளி அதிகரித்து 58,138 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 803 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 2,188 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. சிங்கப்பூரில் வர்த்தகமாகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சரு 198 புள்ளி அதிகரித்து 26,018 வர்த்தகமாயிட்டு இருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டு நல்லா பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு, ஒரு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 13 பைசா அதிகரித்து 88.57 இருக்குது. இந்திய பணம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆபரண தங்கத்தோட விலை 1 கிராம் சென்னையோட விலை ஜிஎஸ்டி சேர்க்காம 11,700 ரூபாயா இருக்குது. நல்ல ஏறிடுச்சு. நேற்று ஒரு ஏற்றம் 2 நாளாக 220 ரூபா ஏறி இருக்குது ஒரு கிராமோட விலை. ஆபரண தங்கம் 8 கிராம் ஒரு பவுனோட விலை 1,760 ரூபா ஏறி இருக்குது. மொத்தத்தில் 93,600 இருக்குது. கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம் இறங்குதான்னு. வெள்ளி 1 கிராம் 170 ரூபா, 1 ரூபா ஏறி 170 ரூபாயில் வர்த்தகம் ஆகிட்டு இருக்குது. வெள்ளியும் நல்ல ஏற்றம். டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம். நேல்கோ 14ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு 4 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் இமாமி 4 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 14